அங்கேருந்து வரும். அதுக்கு நாங்கள் மாப்பிள்ளை பெஞ்சுன்னு பேர் வச்சுருக்குறோம். கடைசி பெஞ்சில் தான் டீச்சர் இருப்பேன். வகுப்புலேயே ரொம்ப உயரமான பையன் நான். ஆனால் அப்பப்போ உயரம்பத்தில் என்னை வேறு பெஞ்சு மேலெல்லாம் ஏற்றி நிறுத்துவீங்க. யாருக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டேன் டீச்சர். கிளாஸ் விட்டு நிறைய டைம் என்னை வெளியே அனுப்பிச்சிருவீங்க. இன்னும் சில நேரங்களில் நான் பண்ணுற அந்த அடாவடித்தனம் தாங்காமல் எங்கள் அப்பா அம்மாவை வர சொல்லி டிசியும் கொடுத்துருவீங்க. டீச்சர் ஞாபகம் வருதான். டீச்சருக்கு படக்குன்னு எப்பவுமே பாருங்கள், இந்த முதல் மதிப்பெண் வாங்குறவன் எங்களோட நெஞ்சத்தில் இருக்க மாட்டான். எப்பவுமே இந்த லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவன் இன்னும் வரைக்கும் எங்களோட மனசில் இருப்பா. ஏன்னா அவன் தான் ஏதாவது ஒரு துறையில் அச்சீவ் பண்ணுவான். இந்த முதல் மார்க் வாங்குறவனால நாளைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகி எங்களை அரெஸ்ட் பண்ணுவா. போராட்டம் பண்ணுனா டீச்சர்னு கூட பார்க்க மாட்டவோ, போராட்டம் பண்ணுறியாம் அவளை அப்படின்னு எங்களை கைது பண்ணி கொண்டு வைப்பா இல்லைங்களா. இவன் தான் ஏதாச்சும் ஒரு அதிகாரியாக வந்திருப்பா, வக்கீலாக வந்திருப்பா, நம்மளை ஜாமீன் அவன் தான் எடுப்பா. இந்த லாஸ்ட் பெஞ்ச். அதனால எப்பவுமே எங்கள் மனசில் அவன் தான் இருப்பா. அந்த டீச்சருக்கு நான் வந்துடுது, நல்லா ஞாபகம் இருக்குது, என்ன செய்யறேன் ஆர்வமாக கேட்டாங்க. அவன் சொன்னான், துபாயில் ஒரு 3000 பேர் வேலை செய்கிற ஒரு நிறுவனத்துக்கு நான் முதலாளியாக இருக்கிறேன் டீச்சர்னா. டீச்சர் அசந்து போயிட்டாங்க. அடுத்தது சொன்னான் பாருங்க, இந்த 3 லட்சம் சம்பாத்தியம் வாங்குறான் பாருங்க ராஜ்குமார், அவன் என்கிட்ட தான் டீச்சர் வேலை செய்யறான்னு சொன்னாங்க. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னான். நான் சொன்னேன் பார்த்தியா, ஏட்டுக்கல்வியோடு வாழ்க்கை கல்வியையும் கற்றுக் கொடுக்கக்கூடியது நம்முடைய கல்வி மட்டும்தான் சொன்னான் பாருங்க. இது எங்கே கத்துட்டேன்னு தெரியுமா டீச்சர்? என்னைய வகுப்பில் நீங்கள் பெஞ்சு மேலே ஏற்றி நிறுத்தும் போதெல்லாம் நிறைய நாட்கள் நான் கோவப்பட்டது உண்டு. ஆனால் என்ன பாடத்தை அந்த வகுப்பறையில் நான் கத்துட்டேன் தெரியுமா? வாழ்க்கையில் இதை விட உயரணுங்கிற அந்த உயரத்தை நான் வகுப்பறையில் கத்துட்டேன். என்னை அப்பப்போ வெளியில் கொண்டு போய் நிறுத்துவீங்க. அப்போ நான் என்ன பாடம் கத்தன் தெரியுமா? வெறும் ஏட்டுக்கல்வி வாழ்க்கைக்கு உதவாது, உலக கல்வியையும் கற்றுக்கொள்ள வேண்டுங்கிற பாடத்தை நான் வெளியில் நிற்கும் போது கத்துட்டேன். டிசி கொடுத்துருவீங்க, அப்பா அம்மா வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அப்போ நான் எதை கற்றுக்கொண்டேன்னு தெரியுமா? எவ்வளவு சிக்கல் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்தினால் ஜெயிக்க முடியுங்கிற பாடத்தை இந்த வகுப்பறைக்குள் நான் கற்றுக்கொண்டேன் டீச்சர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 3000 பேர் வேலை செய்கிற ஒரு நிறுவனத்திற்கு நான் முதலாளியாக இருக்கிறேன் என்று சொன்னால், கொரோனாவில் நாங்கள் கஷ்டப்பட்டோம். இப்போ இந்த ஆசிரியருக்கு கொரோனா வந்துடுச்சு. ஒரு மாணவன் ஃபோன் பண்ணுனா, டீச்சர் உங்களுக்கு கொரோனான்னு கேள்விப்பட்டோம், சீக்கிரம் குணமாகணும் டீச்சர். அந்த டீச்சர் கேட்டாங்க, எனக்கு கொரோனான்னு எப்படிப்பா உனக்கு தெரியும்? நாங்கள் இன்னும் பள்ளியில் தொடர்போடு இருக்கிறோங்க டீச்சர். அங்கே தான் சொன்னாங்க சீக்கிரம் குணமாகணும். என்னோட ஒரு 4-5 மாணவர்கள் உங்களோடு பேசுகிறாங்க டீச்சர், பேசுங்க. 2வது ஒரு மாணவன் பேசினான். அவனோட பெயர் ராஜ்குமார். அவன் சொன்னான், டீச்சர் என்னை ஞாபகம் இருக்குங்களா? இந்த வருஷம் இந்த செட்டு நான் உங்ககிட்ட படித்தேன் டீச்சர், ஞாபகம் இருக்கான்? டீச்சருக்கு கொஞ்சம் ஞாபகம் வரல. டீச்சர் நல்லா யோசிச்சு பாருங்க, ஸ்கூல்லையே ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் நான் தான், ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு நான் தான். தினந்தோறும் என்னை பாராட்டுவீங்க, தினந்தோறும் ஏதாவது பரிசு எனக்கு எல்லா டீச்சரும் கொடுத்துட்டே இருப்பீங்க. ஞாபகம் வருதா டீச்சர்? வந்துடுச்சு. ராஜ்குமார் எப்படி இருக்கிற, என்ன செஞ்சிட்டு இருக்கிற கேட்காங்க. இவன் சொல்கிறேன், நான் ஒரு பெரிய கம்பெனியில் மாதம் 3 லட்சம் சம்பாத்தியத்தில் இருக்கிறேன் டீச்சர். உடனே அந்த டீச்சர் வாழ்த்துறாங்க, நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் இதை விட நீ உயரணும். ஒன்று ஞாபகம் வச்சுக்குங்க, நாங்கள் ரிட்டையர்ட் ஆகும் போதும் கூட எங்களுக்கு இவ்வளவு சம்பளம் வராது. ஆனால் எங்ககிட்ட படித்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இவ்வளவு உயர்வில் இருக்கும்போது பொறாமைப்படாமல் வாழ்த்துகிற ஒரே ஒரு உள்ளம் ஆசிரியர் உள்ளம். வாழ்த்துறாங்க, நல்லா இரு, இதை விட நீ உயர்வுக்கு வரணும். அப்புறம் ஒரு 2-3 பையங்க பேசினாங்க. இப்போ டீச்சர் முதல்ல ஃபோன் பண்ணானல்ல, அவனை கேட்டாங்க, இப்போ நீ பண்ண, உன்னை பற்றி நீ எதுவுமே சொல்லலையேன்னு. அப்போ அந்த பையன் சொன்ன, என்னை பற்றி என்ன டீச்சர் பெருசாக சொல்கிறக்கு இருக்குது, லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துருப்பேன். லாஸ்ட் பெஞ்சுனாலே நாங்கள் மாப்பிள்ளை பெஞ்சுன்னு வச்சுருக்குறோம். அங்கே ஒன்று எந்திரிச்சாலே வில்லங்கம் எந்திரிக்குதுன்னு அர்த்தம். அதனால் அப்படியே வகுப்பு முடிச்சுட்டு எனக்கு இந்த அறிஞர் அண்ணாவுடைய அடுக்குமொழி ரொம்ப பிடிக்கும். வகுப்பை மணி அடித்ததை அப்படியே முடிக்க மாட்டேன். அடித்தது மணி, ஓய்ந்தது என் பணியும்ப, கடைசியில் இருந்து ஒரு சத்தம் வரும், விட்டது சனி அப்படின்னு அங்கேருந்து வரும். அதுக்கு நாங்கள் மாப்பிள்ளை பெஞ்சுன்னு பேர் வச்சுருக்குறோம். கடைசி பெஞ்சில் தான் டீச்சர் இருப்பேன். வகுப்புலேயே ரொம்ப உயரமான பையன் நான்.
ஆனால் அப்பப்போ உயரம்பத்தில் என்னை வேற பெஞ்ச் மேலெல்லாம் ஏற்றி நிறுத்துவீங்க. யாருக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டேன் டீச்சர். கிளாஸ் விட்டு நிறைய டைம் என்னை வெளியே அனுப்பிச்சிருவீங்க. இன்னும் சில நேரங்களில் நான் பண்ணுற அந்த அடாவடித்தனம் தாங்காமல் எங்கள் அப்பா அம்மாவை வர சொல்லி டிசியும் கொடுத்துருவீங்க. டீச்சர் ஞாபகம் வருதான். டீச்சருக்கு படக்குன்னு எப்பவுமே பாருங்கள், இந்த முதல் மதிப்பெண் வாங்குறவன் எங்களோட நெஞ்சத்தில் இருக்க மாட்டான். எப்பவுமே இந்த லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவன் இன்னும் வரைக்கும் எங்களோட மனசில் இருப்பா. ஏன்னா அவன் தான் ஏதாவது ஒரு துறையில் அச்சீவ் பண்ணுவா. இந்த முதல் மார்க் வாங்குறவனால நாளைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகி எங்களை அரெஸ்ட் பண்ணுவா. போராட்டம் பண்ணுனா டீச்சரும் கூட பார்க்க மாட்டேவோ, போராட்டம் பண்ணுறியாம் அவளை அப்படின்னு எங்களுக்கு கைது பண்ணி கொண்டு வைப்பா இல்லைங்களா. இவன் தான் ஏதாச்சும் ஒரு அதிகாரியாக வந்திருப்பா, வக்கீலாக வந்திருப்பா, நம்மளை ஜாமீன் அவன் தான் எடுப்பா, இந்த லாஸ்ட் பெஞ்ச். அதனால எப்பவுமே எங்கள் மனசில் அவன் தான் இருப்பா. அந்த டீச்சருக்கு நான் வந்துடுது, நல்லா ஞாபகம் இருக்குது, என்ன செய்யறேன் ஆர்வமாக கேட்டாங்க. அவன் சொன்னான், துபாயில் ஒரு 3000 பேர் வேலை செய்கிற ஒரு நிறுவனத்துக்கு நான் முதலாளியாக இருக்கிறேன் டீச்சர்னா. டீச்சர் அசந்து போயிட்டாங்க. அடுத்தது சொன்னான் பாருங்க, இந்த 3 லட்சம் சம்பாத்தியம் வாங்குறான் பாருங்க ராஜ்குமார், அவன் என்கிட்ட தான் டீச்சர் வேலை செய்யறான்னு சொன்னாங்க. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னான். நான் சொன்னேன் பார்த்தியா, ஏட்டுக்கல்வியோடு வாழ்க்கை கல்வியையும் கற்றுக் கொடுக்கக்கூடியது நம்முடைய கல்வி மட்டும்தான். சொன்னான் பாருங்க, இது எங்கே கற்றுட்டேன்னு தெரியுமா டீச்சர்? என்னைய வகுப்பில் நீங்கள் பெஞ்சு மேலே ஏற்றி நிறுத்தும் போதெல்லாம் நிறைய நாட்கள் நான் கோவப்பட்டது உண்டு. ஆனால் என்ன பாடத்தை அந்த வகுப்பறையில் நான் கற்றுட்டேன் தெரியுமா? வாழ்க்கையில் இதை விட உயரணுங்கிற அந்த உயரத்தை நான் வகுப்பறையில் கற்றுட்டேன். என்னை அப்பப்போ வெளியில் கொண்டு போய் நிறுத்துவீங்க. அப்போ நான் என்ன பாடம் கத்தன் தெரியுமா? வெறும் ஏட்டுக்கல்வி வாழ்க்கைக்கு உதவாது, உலக கல்வியையும் கற்றுக்கொள்ள வேண்டுங்கிற பாடத்தை நான் வெளியில் நிற்கும் போது கற்றுட்டேன். டிசி கொடுத்துருவீங்க, அப்பா அம்மா வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அப்போ நான் எதை கற்றுக்கொண்டேன்னு தெரியுமா? எவ்வளவு சிக்கல் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்தினால் ஜெயிக்க முடியுங்கிற பாடத்தை இந்த வகுப்பறைக்குள் நான் கற்றுக்கொண்டேன் டீச்சர் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு 3000 பேர் வேலை செய்கிற ஒரு நிறுவனத்திற்கு நான் முதலாளியாக இருக்கிறேன் என்று சொன்னால், ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், கற்பது ஒருபொழுதும் வீணாகாது. நம்முடைய வாழ்க்கையில் எங்காவது ஒரு உயரத்தை கொண்டு போய் அது சேர்க்கும். உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கணும், ஏன் மாணவர்களை பெற்ற பெற்றோர்களை விட உயர்வாக மதிக்கிறீர் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கணும். என்னை 10 மாதம் சுமந்து இந்த மண்ணில் என்னை புறம் தள்ளி எனக்கு சாந்தாமணி என்று பெயர் வைத்தவர்கள் என்னுடைய பெற்றோர்கள். என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது ஆசிரியர் நாகராஜ் அவர்கள் அழகாக சொன்னார், இவர்கள் சுகுணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே தமிழ் துறையிலே தலைவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். நான் வேலை செய்கின்ற அந்த நிறுவனத்திலே வருகை பதிவேட்டிலே என்னுடைய பெயர் சாந்தாமணி என்றுதான் இருக்கும். ஆனால் வகுப்பறையில் எனக்கு சாந்தாமணி என்ற பெயர் இருக்குமா? என்னுடைய அன்பு மாணவர்களெல்லாம் எனக்கு ஒரு பெயர் வைத்திருப்பார்களா இல்லையா? ஆக பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக பெயர் வைக்கின்ற பாக்கியம் மாணவ செல்வங்களுக்கு இருப்பதால் என்னை பெற்ற பெற்றோர்களை விட உயர்ந்த மாணவர்கள்னு சொன்னேன். நீங்க கற்பதனால் நாம் என்ன நன்மையை பெற முடியும், எதை பெற்றுவிட முடியும் அப்படின்னு கேட்டா, ஒரு 2 பேருடைய வாழ்க்கையை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். விடுதலை போராட்டத்திலே எத்தனையோ பேர் புரட்சி செய்து நமக்கு விடுதலையை பெற்று தரும் பொழுது எழுத்தால் புரட்சி செய்தவன் பாரதி. அந்த பாரதி ஒரு வகுப்பறை மாணவன். பாரதி அப்பாவுக்கு பாரதிய கணக்கு படிக்க வைக்கணும்னு ஆசை. கணக்கு வாத்தியார்கிட்ட கொண்டு போய் பாரதிய ஒப்படைச்சிட்டாங்க. கணக்கு வாத்தியார் பாடமெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு எல்லா பிள்ளைகளும் சரியா கணக்கு போடுறாங்களா அப்படின்னு போய் பார்த்தா எல்லா பிள்ளைகளும் கணக்கு போட்டாங்க, பாரதி மட்டும் கிறுக்கிட்டு இருந்தா. கணக்கு அது பிணக்கு, அது எனக்கு ஆமணக்குன்னு எழுதிட்டு இருந்தா.
விளக்கெண்ணெய்ன்னு எழுதுனா. ஆமணக்கிலிருந்து கிடைக்கிறது என்ன? விளக்கெண்ணெய். சில நேரங்களில் ஏதாவது சொல்லும்போது விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்கள? ரொம்ப வள வள கொல கொலான்னு இருக்கு, அவ்வளவு சீக்கிரம் அது வடியாது. ஆமணக்குன்னு எழுதுனா. கணக்கு வாத்தியார் பார்த்தாரு, டேய் உனக்கு கணக்கு வரலடா, ஆனா எதுகை மோனையோடு கவிதை வருகிறதுன்னு சொல்லி தமிழாசிரியரிடம் கொண்டு போய் பாரதியை ஒப்படைத்தார். இந்த தேசம் தேசிய கவி மகாகவி என்ற பாரதியை அடையாளம் கண்டது என்று சொன்னால் பாரதி ஒரு வகுப்பறை மாணவன். பாரதி ஒரு வகுப்பறை மாணவன் அப்படின்னா கைதட்டணும்னு அர்த்தம். மெய் மறந்துட்டீங்க. மெய் மறக்கலாம், கை மறக்கக்கூடாது. இன்னொன்று, குளிருக்கு எல்லாருமே இப்படி சொட்டர் ஓட்டுற மாதிரி உட்காந்துருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் கை தட்டுனீங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு கொஞ்சம் உஷ்ணம் கிடைக்கும். ஒரு கொசு கூட சாகும்போது கைதட்டு வாங்கிட்டு தானே சாகுது, இல்லையா? புரிஞ்சுட்டீங்க. நன்றிகள். இன்பம் பயக்கும் இகலென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் முயூவ விளக்க உரை. இகல் என்று சொல்லப்படும் துன்பங்களில் கொடிய துன்பம் கெட்டுவிட்டால் அது அவனுக்கு இன்பங்களில் சிறந்த இன்பத்தை கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பங்கள் எல்லாவற்றிலும் மிக கோடிதான மனவேறுபாடு எனும் துன்பம் ஒருவனது உள்ளத்துள் இல்லை என்றால் அது அவனுக்கு இன்பங்கள் எல்லாவற்றிலும் சிறந்த இன்பத்தை தரும். கலைஞர் விளக்க உரை. துன்பத்திலேயே பெருந்துன்பம் பகையுணர்வுதான். அந்த உணர்வை ஒருவன் அகற்றி விடுவானேயானால் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் முயூவ விளக்க உரை. இகல் என்று சொல்லப்படும் துன்பங்களில் கொடிய துன்பம் கெட்டுவிட்டால் அது அவனுக்கு இன்பங்களில் சிறந்த இன்பத்தை கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பங்கள் எல்லாவற்றிலும் மிக கோடிதான மனவேறுபாடு எனும் துன்பம் ஒருவனது உள்ளத்துள் இல்லை என்றால் அது அவனுக்கு இன்பங்கள் எல்லாவற்றிலும் சிறந்த இன்பத்தை தரும். கலைஞர் விளக்க உரை. துன்பத்திலேயே பெருந்துன்பம் பகையுணர்வுதான். அந்த உணர்வை ஒருவன் அகற்றி விடுவானேயானால் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் முயூவ விளக்க உரை. இகல் என்று சொல்லப்படும் துன்பங்களில் கொடிய துன்பம் கெட்டுவிட்டால் அது அவனுக்கு இன்பங்களில் சிறந்த இன்பத்தை கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பங்கள் எல்லாவற்றிலும் மிக கோடிதான மனவேறுபாடு எனும் துன்பம் ஒருவனது உள்ளத்துள் இல்லை என்றால் அது அவனுக்கு இன்பங்கள் எல்லாவற்றிலும் சிறந்த இன்பத்தை தரும். கலைஞர் விளக்க உரை. துன்பத்திலேயே பெருந்துன்பம் பகையுணர்வுதான். அந்த உணர்வை ஒருவன் அகற்றி விடுவானேயானால் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் முயூவ விளக்க உரை. இகல் என்று சொல்லப்படும் துன்பங்களில் கொடிய துன்பம் கெட்டுவிட்டால் அது அவனுக்கு இன்பங்களில் சிறந்த இன்பத்தை கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பங்கள் எல்லாவற்றிலும் மிக கோடிதான மனவேறுபாடு எனும் துன்பம் ஒருவனது உள்ளத்துள் இல்லை என்றால் அது அவனுக்கு இன்பங்கள் எல்லாவற்றிலும் சிறந்த இன்பத்தை தரும். கலைஞர் விளக்க உரை. துன்பத்திலேயே பெருந்துன்பம் பகையுணர்வுதான். அந்த உணர்வை ஒருவன் அகற்றி விடுவானேயானால் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் முயூவ விளக்க உரை. இகல் என்று சொல்லப்படும் துன்பங்களில் கொடிய துன்பம் கெட்டுவிட்டால் அது அவனுக்கு இன்பங்களில் சிறந்த இன்பத்தை கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பங்கள் எல்லாவற்றிலும் மிக கோடிதான மனவேறுபாடு எனும் துன்பம் ஒருவனது உள்ளத்துள் இல்லை என்றால் அது அவனுக்கு இன்பங்கள் எல்லாவற்றிலும் சிறந்த இன்பத்தை தரும். கலைஞர் விளக்க உரை. துன்பத்திலேயே பெருந்துன்பம் பகையுணர்வுதான். அந்த உணர்வை ஒருவன் அகற்றி விடுவானேயானால் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் முயூவ விளக்க உரை. இகல் என்று சொல்லப்படும் துன்பங்களில் கொடிய துன்பம் கெட்டுவிட்டால் அது அவனுக்கு இன்பங்களில் சிறந்த இன்பத்தை கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பங்கள் எல்லாவற்றிலும் மிக கோடிதான மனவேறுபாடு எனும் துன்பம் ஒருவனது உள்ளத்துள் இல்லை என்றால் அது அவனுக்கு இன்பங்கள் எல்லாவற்றிலும் சிறந்த இன்பத்தை தரும். கலைஞர் விளக்க உரை. துன்பத்திலேயே பெருந்துன்பம் பகையுணர்வுதான். அந்த உணர்வை ஒருவன் அகற்றி விடுவானேயானால் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் முயூவ விளக்க உரை. இகல் என்று சொல்லப்படும் துன்பங்களில் கொடிய துன்பம் கெட்டுவிட்டால்
அது அவனுக்கு இன்பங்களில் சிறந்த இன்பத்தை கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பங்கள் எல்லாவற்றிலும் மிகக் கொடிதான மனவேறுபாடு எனும் துன்பம் ஒருவனது உள்ளத்துள் இல்லை என்றால் அது அவனுக்கு இன்பங்கள் எல்லாவற்றிலும் சிறந்த இன்பத்தைத் தரும். கலைஞர் விளக்க உரை. துன்பத்திலேயே பெருந்துன்பம் பகையுணர்வுதான். அந்த உணர்வை ஒருவன் அகற்றி விடுவானேயானால் இன்பத்துள் இன்பம் பயக்கும். இகலென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் முயூவ விளக்க உரை. இகல் என்று சொல்லப்படும் துன்பங்களில் கொடிய துன்பம் கெட்டுவிட்டால் அது அவனுக்கு இன்பங்களில் சிறந்த இன்பத்தை கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பங்கள் எல்லாவற்றிலும் மிகக் கொடிதான மனவேறுபாடு எனும் துன்பம் ஒருவனது உள்ளத்துள் இல்லை என்றால் அது அவனுக்கு இன்பங்கள் எல்லாவற்றிலும் சிறந்த இன்பத்தைத் தரும். கலைஞர் விளக்க உரை. துன்பத்திலேயே பெருந்துன்பம் பகையுணர்வுதான். அந்த உணர்வை ஒருவன் அகற்றி விடுவானேயானால் இன்பத்துள் இன்பம் பயக்கும். இகலென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் முயூவ விளக்க உரை. இகல் என்று சொல்லப்படும் துன்பங்களில் கொடிய துன்பம் கெட்டுவிட்டால் அது அவனுக்கு இன்பங்களில் சிறந்த இன்பத்தை கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பங்கள் எல்லாவற்றிலும் மிகக் கொடிதான மனவேறுபாடு எனும் துன்பம் ஒருவனது உள்ளத்துள் இல்லை என்றால் அது அவனுக்கு இன்பங்கள் எல்லாவற்றிலும் சிறந்த இன்பத்தைத் தரும். கலைஞர் விளக்க உரை. துன்பத்திலேயே பெருந்துன்பம் பகையுணர்வுதான். அந்த உணர்வை ஒருவன் அகற்றி விடுவானேயானால் இன்பத்துள் இன்பம் பயக்கும். இகலென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் முயூவ விளக்க உரை. இகல் என்று சொல்லப்படும் துன்பங்களில் கொடிய துன்பம் கெட்டுவிட்டால் அது அவனுக்கு இன்பங்களில் சிறந்த இன்பத்தை கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பங்கள் எல்லாவற்றிலும் மிகக் கொடிதான மனவேறுபாடு எனும் துன்பம் ஒருவனது உள்ளத்துள் இல்லை என்றால் அது அவனுக்கு இன்பங்கள் எல்லாவற்றிலும் சிறந்த இன்பத்தைத் தரும். கலைஞர் விளக்க உரை. துன்பத்திலேயே பெருந்துன்பம் பகையுணர்வுதான். அந்த உணர்வை ஒருவன் அகற்றி விடுவானேயானால்